கம்பேக் கொடுத்த நடிகர் மைக் மோகன் திடீரென அவர் படத்திற்கு எழுந்த பிரச்சினை. 90 காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களுக்கு போட்டியாக திரைத்துறையில் வெற்றி கண்ட நடிகர் மைக் மோகன். தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு போன்ற அனைத்து மொழிகளிலும் பிஸியாக நடித்து குறுகிய காலத்திலேயே பிரபல நடிகராக உயர்ந்தவர். மோகன் படம் என்றாலே ஞாபகம் வருவது மென்மையான அவருடைய குரல்தான். குரலுக்காகவே ரசிகர் கூட்டம் அவருக்கு இருந்தது. மோகனின் படங்களுக்கு டப் செய்தவர் அவரது நண்பர் சுரேந்தர். மோகன் படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க காரணம் நான் தான் என சுரேந்தர் கூற, இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோகன் படத்திற்கு டப் செய்வதை நிறுத்திவிட்டார் சுரேந்தர். இதன் பின் வந்த மோகனின் படங்கள் தொடர் தோல்வியை சந்தித்தது. தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டாராக வருவார் என்று மக்கள் எதிர்பார்த்த நிலையில் தொடர் தோல்விகளால் தமிழ் சினிமாவை விட்டே நீங்கினார் மோகன். மீண்டும் திரைத்துறையில் கம்பேக் கொடுக்கும் நோக்கில் ஹரா என்ற படத்தில் ஹீரோவாக நடித்து வருகின்றார். மேலும் குஷ்பு, யோகி பாபு ஆகியோரும் நடித்துள்ளனர். பட ஷூட்டிங் முடிந்த நிலையில் நடிகர் மோகனுக்கு டப் செய்வது யார் என கேள்வி எழுந்துள்ளது.